நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா இந்த வீடியோலாம் முலாம்பழம் ஜூஸுக்கு இது பார்த்திங்கன்னா நேரடியாக அங்கே பார்த்தீங்கன்னா காட்டில் போட்டிருக்காங்க. சரி நேரடியாக போய் பார்க்கலாம், வாங்கிட்டு வந்து ஜூஸ் போடலான்னு சொல்லிட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அடிக்கிற வெயிலை பார்த்தீங்களா, பயங்கரமாக வெயில் இருக்குது, மண்டையை போலாக்குது. அதனால் சரி முலாம்பழம் ஜூஸ் போட்டு குடிக்கலான்னு சொல்லிட்டு சரி நேரடியாக கடைக்கு போகலான்னு சொல்லி போயிட்டுருக்கேன். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பூலாம்பட்டி ரோட்டில் இருக்குதுங்க. வாங்க அப்படி போய் பார்க்கலாம். நம்ம இப்போ போகிற வழி பார்த்தீங்கன்னா இது வெள்ளரோலி டு பூலாம்பட்டி போகிற ரோடுங்க. இது ஃபுல்லாகவே இந்த வழியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விவசாய காடு தான். இந்த சைடு வாழைத்தோப்பு, இந்த சைடு ஃபுல்லாக கரும்பு, அப்படியே பயங்கரமாக இருக்கும். இந்த ரூட்டே வேறு லெவலில் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா அந்த குச்சிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க, குச்சிக்கிழங்கு காடு. இது பார்த்தீங்கன்னா மாம்பழம் காய் வாங்கலாம், அங்கே காட்டில் போட்டிருக்காங்க. அங்கே காட்டில் போட்டது பார்த்தீங்கன்னா காட்டு பக்கத்துலேயே ரோட்டோரமாக விற்றுட்ருக்காங்க. சரி அதை வாங்கி ஒரு ஜூஸ் போடலாம், அடிக்கிற வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா வேறு லெவல் இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் போயிட்டுருக்கேன். வேறு லெவலில் இருக்கா பாருங்க பிளேஸ் எல்லாம். கிராமத்து சைடு ஃபுல்லாகவே இப்படி தாங்க, காடு வயல் மாரி பயங்கரமாக இருக்கும். ரோடு எடப்பாடியிலேருந்து பூலாம்பட்டி ரோடு நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இங்கே பக்கத்தில் தான் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த காடு இருக்குது. இங்கே தாங்க பக்கத்தில் வந்தாச்சு. இங்கே போடுறாங்க. இங்கே இந்த காட்டில் ஃபுல்லாகவே இந்த முலாம்பழம் ஜூஸ் இது தான். இப்போ பார்த்தீங்கன்னா இருக்குது, இல்லை போல். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வேறு இடத்துக்கு போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு இடம் இருக்குது, அங்கே போய் பார்க்கலாம். அங்கே லாங்காக ஒரு வீடு தெரியுதுங்களா, அந்த இடத்துல அந்த வீட்டில் தாங்க முலாம்பழம் காய் இது பண்ணுவாங்க போல இருக்குது. முன்னாடி இப்படி கொடை வச்சுருக்காங்க, நம்ம உள்ளே போய் அப்படி பார்க்கலாம். வர வழியில் பார்த்தீங்கன்னா இந்தமாரி கொடை வச்ச இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே வீட்டில் விற்பாங்க. நம்ம அப்படியே போய்க்கலாம் எவ்வளோன்னு சொல்லிட்டு போய் கேட்போம் வாங்க. இங்கே விற்கிற ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு காடு இதுக்கு ஃபுல்லாகவே. இந்த காட்டில் பார்த்தீங்களா போட்டிருக்காங்க முலாம்பழம் காய், தெரியுதுங்களா எவ்வளோ பெருசு இருக்குன்னு. இங்கே தாங்க ஒரு கிலோ எவ்வளோன்னு சொல்லி நம்ம அப்படியே போய் கேட்டு வாங்கலாம். பாருங்க பார்த்தீங்களா, இது ஃபுல்லாகவே இந்த காடு ஃபுல்லாகவே முலாம்பழம் காய். இது தான் இயற்கையாக நம்ம நேரடியாக வந்து காட்டிலே வாங்குகிறோம். கிலோ பார்த்தீங்கன்னா 30 ரூபா போட்டிருக்கு, ஜிபே பண்ணிக்கலாம். இங்கே இதாங்க முலாம்பழம் காய் பார்த்தீங்களா, கிலோ 30 ரூபா. இது எத்தனை கிலோ வருதோ அவ்வளோ ரேட்டு போட்டு வாங்கிக்கலாம். நமக்கு 1 கிலோ வாங்கினா போதும். எவ்வளோ வேணும் நமக்கு? ஒரு 50 ரூபாய்க்கு என்ன? 50 ரூபாய்க்கு வேணுமா? ஏன்னா இங்கே இந்த பக்கத்து காட்டில் பறிச்சுட்டு வந்து அப்படியே இது விற்கிறதா? சரி சரிண்ணா. இது எந்த மாதிரி காய் நான் சொல்லுவாங்க? ஹைப்ரிட்? ஹைப்ரிட் தான். ஹைப்ரிட்டுங்க. முலாம்பழம் 2 கிலோ 50 ரூபா. சரிங்க. இது போனோன்னு போட்டுக்க. சரிண்ணா. ஒரு சின்ன ரெண்டு இருந்தா ஓகேண்ணா, நல்லதுண்ணா. பார்த்தீங்களா 50 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா 3 காய் கொடுத்தாங்க. நம்ம அப்படியே வாங்கிக்கிட்டு போயிட்டுருக்கோம். இது தாங்க ஃபுல்லாக காடு. இங்கே காட்டில் தாங்க ஃபுல்லாகவே முலாம்பழம் காய். இது பார்த்தீங்கன்னா இந்த காய் ஹைப்ரிட் காயின்னு சொன்னாங்க. நம்ம அப்படியே வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறேங்க. நீங்கள் போயிட்டு வேறு லெவலில் அடிக்கிற வெயிலுக்கு ஜூஸாக போட்டு குடிச்சிட வேண்டியதாங்க. இந்த மாதிரி இயற்கையோடு வாழணுங்க. இயற்கையான காற்று, வாழைத்தோப்பு பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு ஒரு ஏரியாவில் அப்படியே சென்ட்ரல் ரோடு, ஒரு அமைதியான பிளேஸில் அப்படியே போயிட்டுருக்கோம். ஓகேங்க, நம்ம பார்த்தா வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ பார்த்தோன்னா ஜூஸ் போட போகிறோம், முலாம்பழம் ஜூஸு. என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் சேர்த்து ஒரு 2.25 கிலோ 200 என்னமோ வந்தது. அந்த அண்ணன் பார்த்தீங்கன்னா இது சும்மா ஃப்ரீயாக கொடுத்தாரு. நம்ம இந்த காயை இப்போ பார்த்தீங்கன்னா ஜூஸ் போட போகிறோம். பெரிய காயாக போட்டு மீதி அப்படியே எடுத்து வச்சிட வேண்டியதான். 2 அப்படி பீஸாக போட போகிறோம். இதில் இருக்கிற விதையை தனியாக எடுத்துருணுங்க. எடுத்து வச்சுக்கிட்டு இது சென்டராக அப்படி அறுக்க போகிறோம்.
இந்த மாரி போட்டு வெட்டிட்டு ஓகேங்க. நம்ம பார்த்தீங்கன்னா மிக்சியை ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்து போட வேண்டியது தான். நான் வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாரிலாம் பழங்களோ இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வந்து ஜூஸ் போட்டு குடிங்க. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, மலாம்பழம் ஜூஸ் ரெடி. இப்போயே சர்க்கரையை கொஞ்சம் போட்டுற வேண்டியதான். சர்க்கரை போட்டால் டேஸ்ட் வரும். அதில் ஊற்ற வேண்டியதான். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்னன்னா ஐஸ் கட்டி வேணும். ஐஸ் கட்டிக்கு எங்கே போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜ் இருக்குது. ஃப்ரிட்ஜுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்தமாரி ஒரு இப்படி ஐஸ் கட்டியை பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு ஆகிருக்கு. இதில் இருக்கிறத உடச்சி இதில் தனியாக உடச்சி பண்ணணும். எப்படியோ ஒரு 2 ஐஸ் கட்டி எடுத்தாச்சு. அது இல்லாமல் ஒரு 2 போட்டாச்சு உள்ள. இன்னும் கொஞ்சம் போடணுங்க. அப்போ தான் நல்லா கூலிங்காக குடிக்கிறதுக்கு வேறு லெவலில் இருக்கும். வாங்க இன்னும் பார்த்து போட்டு ஜூஸ் குடிக்கிறதுக்கு வேறு லெவலில் இருக்கும். கலக்கணத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறோம்னா அப்படியே எடுத்து குடிக்க வேண்டியதுதான். இந்த டம்ளரில் ஊற்றி குடிக்கிற வேலையெல்லாம் இருக்கக்கூடாது. அப்படியே குடிச்சு பார்க்கலாம் எப்படின்னு சொல்லி. வேறு லெவலில் இருக்குது. ஓகே, இதை கொண்டு போய் எங்கள் அம்மாட்ட கொடுத்துட வேண்டியதான். நல்லா தான் இருக்குதா? சரி, மனசுக்குள்ள எதுவும் திட்டல.